இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது CrolDraw-ல டிரான்ஸ்பரன்சி டூல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த டூலு இதுதான் டிரான்ஸ்பரன்சி டூலுங்கிறது. டிரான்ஸ்பரன்சினா என்ன? ஒரு கலரில் இப்போ 2 கலர் இருக்குது. இப்போ இது ரெட்டு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இதை வச்சு இதை அப்ளை பண்ணோம்னாக்க ஊடுருவி தெரியும். அதாவது இது ரெட் கலர், இன்னொரு ப்ளூ கலராக இருந்துச்சுனாக்கா அதில் ஊடுருவி தெரியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஒரு கலரு இன்னொரு கலரோட ஊடுருவுறது, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சின்னு பேர். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்டை வச்சும் பண்ணலாம், 2 இமேஜை வச்சும் பண்ணலாம். முதல்ல இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் சொல்கிறேன் எப்படின்னா, அதுக்கப்புறம் இமேஜை வச்சு சொல்கிறேன். ரைட்டு. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பேஸ்ட் வியை கொடுத்துட்றேன். சரி, இப்போ இதுக்கு நான் இன்னொரு கலர் ஒன்று கொடுத்துட்றேன், ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். சரி, கொடுத்துட்டு இதை லேசாக இப்படி கீழே கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறேன். சரி, ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து செலெக்ஷன் ஆகியிருக்கு. சரி, இப்போ டிரான்ஸ்பரன்சி டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த டிரான்ஸ்பரன்சி டூலை செலக்ட் பண்ணால் இங்கே நமக்கு வந்து ஒரு 6 இது வருது பாருங்கள். அதான் மெயின். ஃபஸ்ட்டில் இருக்கிறது நோ டிரான்ஸ்பரன்சி, ரெண்டாவதாக இருக்கிறது யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி, மூணாவதாக இருக்கிறது ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி, நாலாவதாக இருக்கிறது வெக்டர் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சி, அஞ்சாவதாக இருக்கிறது பிட்மேப் டிரான்ஸ்பரன்சி, ஆறாவதாக கடைசியாக இருக்கிறது, அதாவது ஆறாவது 2 கலர் பேட்டர்ன். இது 2 கலர் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் அப்ளை கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி வேணாம்னாக்கா இதை கிளிக் பண்ணாக்கா அந்த டிரான்ஸ்பரன்சி மறைஞ்சி இப்போ இருக்கிற மாதிரியே வந்துடும். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் அப்புறமா, இதுக்கு அடுத்தது அப்புறமா சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து இப்படி மேலே இழுக்கிறேன். இழுத்தோன்னா பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த கலர் வந்து ப்ளூ வந்து ரெட்டோட ஊடுருவி தெரியுது. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சிங்கிறது. இப்போ நோ டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்றேன். நோ டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அது சொல்ல மறந்துட்டேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நன்னில் கொடுத்துருங்க. அவுட்லைன் கூட தெரியக்கூடாது. சரி, ஸோ ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி கொடுக்குறேன். இந்த அவுட்லைன் கோடு வந்து தெரியாது, இந்த கருப்பு கோடு வந்து அது தெரியாது. இப்போ இது இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 100% டிரான்ஸ்பரன்சி. அதே இது இந்த இடத்துல இருந்த கருப்பு வந்து 0% அப்புறம் இருக்கும். இப்போ இந்த வெள்ளை கீழே இழுக்க பாருங்கள், இதனுடைய இது வந்து கொஞ்சம் கூட தெரியும். அதுங்களா கூட தெரியுது. இப்போ இதை மேலே கொண்டு போனாலும் அந்த இடத்துல 0 தான் காட்டும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதான். சரி, இப்போ இது மாதிரி தெரியுது. இப்போ வந்து இது வந்து அவ்வளோதான். இதை வந்து ஊடுருவி தெரியுது எப்படின்னு காட்டுறது தான். இப்போ 2 இமேஜை வச்சு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சரி, செலக்ட் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து 2 இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபைலில் போய் இம்போர்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை கண்ட்ரோல் ஐ கொடுத்தாலும் அது வரும். எங்கே இது வச்சுருக்கிறீங்களோ அது வரும். நான் வந்து இந்த இமேஜும் இது கூட வேணாம், இதுவும் இதையும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் இதை நான் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி, இம்போர்ட் பண்ண பார்த்தா இது வந்து இப்படி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணாக்க ஒரு இமேஜ் வந்துடும். அடுத்தது கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஐ கொடுத்தோன்னா வருது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த இமேஜை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்படி இது வந்துடும். சரி, இது இப்படி வந்துடும். ரைட், ஓகே வந்துடுச்சா? இப்போ செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க வரேன். இதை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கிறேன். சரி, இதை கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் இப்படி பெருசாக்கிறதா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சரியாக தெரியும். இதை கொண்டு வந்து இங்கே வச்சிட்றேன். இதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு இதை இதோட இப்படி வச்சிட்றேன். ஒன்றோட ஒன்று இதாகிற மாதிரி இப்படி வச்சிட்றேன். இதோட இப்படி வருது. இதை கொஞ்சம் இப்படி தள்ளி எங்கிட்ட போய் விட்டோம். இப்படி வரட்டும். சரி,
இதை நான் கொஞ்சம் மேலே கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி இதையும் இழுத்து அப்படி வச்சுக்கலாம். ரைட், இப்படி வச்சாச்சு. இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சியை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னன்னாக்கா யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி கொடுக்குறேன். இதை பார்த்தீங்களா, இது லேசாக தான் தெரியுது, யூனிஃபார்மாக இப்படி தெரியுது, இது மாதிரி தெரியுது பாருங்கள். பழைய இமேஜ் இது இதெல்லாம் தெரியுது. சரி, ஓகே. இப்போ வந்து நோ ஃபில். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில் கொஞ்சம் தெரியும், இது தெரியும், இந்த மலையில் கொஞ்சம் ஊடுருவி இப்படி தெரிகிற மாதிரி இப்படி இருக்கும். சரி, இப்போ நான் டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டேன், இதை கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம இது வெக்டர் இது கொடுத்தோம்னாக்கா இது ஒரு மாதிரி அது பிட்மேப் பேட்டர்ன். ஓஹோ, அது கொடுக்கலையோ, சரி நான் வரேன். அடுத்தது நம்ம மூணாவது வந்து ஃபவுண்டைன் இது கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி இது தெரியும் இல்லையே. இது வந்து வெக்டர் பேட்டர்ன் தான் வரேன். அதாவது மூணாவதாக இருக்கிறது தான் ஃபவுண்டைன். ஓகே, நான் இதை பார்க்கவே இல்லை. ரைட்டு, இதை கொடுக்குறேன். அதான் பாருங்கள், பார்த்தீங்களா, இது மாதிரி இப்படி இதை வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ இதை கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து இப்போ இதை கடைசியாக இருக்கிறத கொடுக்குறோம். 2 கலர் பட்டன் டிரான்ஸ்பரன்சி கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இது வந்து கொடுத்தோம்னாக்கா இது வந்தீங்கன்னா இது மாதிரி இப்படி ஆப்ஷன் வந்து இது வந்துடும். சரி, ஓகே. இது மாதிரி தாங்க, இது மாதிரி ஒன்று கொடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, இது வந்து அவுட்லைனு இதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணால், இது வந்து ஃபோர்கிரவுண்டு டிரான்ஸ்பரன்சி, இதனுடைய அளவு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதை வச்சு இது கொடுத்தோம்னாக்கா இப்படி குறையுது பார்த்தீங்களா, அது மாதிரி. அது இன்னும் கூட கொஞ்சம் குறைக்கலாம். இப்படி குறைச்சிட்டேன் பாருங்க, லேசாக தெரியும். இப்போ கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். பார்த்தீங்களா, இது மாதிரி இப்படி இது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேக்ரவுண்டு டிரான்ஸ்பரன்சி. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். இது பாருங்கள், வேறு மாதிரி தெரியும். அதிகப்படுத்தினாக்கா இது வந்து பார்த்தீங்களா, இது மாதிரி இப்படி இது தெரியும். இதெல்லாம் அவுட்லைன் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, இதோட மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ இது வந்து அந்த டிசைனு எப்படி தெரியுதோ அது மாதிரி தெரியறதுக்கு தான் இது வந்து இதை கொடுத்து இது பண்ணோம்னாக்கா அந்த மாதிரி டிசைனில் இது வந்து உருவாகும். ரைட்டு, இப்போ வந்து 2 இமேஜை வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். சரி, நான் வந்து இதை அதில் அழிச்சிட்றேன், இது வேணாம். சரி, இப்போ கண்ட்ரோல் I கொடுத்துட்டு இந்த ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி, இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்தது இன்னொன்று வந்து இந்த பேபி, அதை வந்து அந்த குழந்தைய உருவத்தை இப்படி பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி மேலே இழுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது கூட வேறு மாதிரியாக வருது. இங்கேருந்து இப்படி கொடுக்குறேன், கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு. இப்போ அதே இது கீழே கொடுக்குறேன் பாருங்கள். அந்த இதை இப்படி கீழே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேலே உள்ளதை மறைஞ்சு போயிடும், கீழே இருக்கிறது மட்டும்தான் இருக்கணும். அப்போ எல்லா பக்கட்டும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணால் பிட்மேப்பில் போய் கன்வெர்ட் டு பிட்மேப் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டாக்க இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, 300 இருக்கா. ரைட்டு, அப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இங்கேருந்து இப்படி இழுக்கிறோம். இழுத்தோம்னாக்க இங்கே வந்து அப்படியே இருக்கும், இதுவும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி அடுத்த பக்கத்து கொடுக்குறதா இருந்தாலும் பிட்மேப்பில் போய் கன்வெர்ட் டு பிட்மேப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்துட்டு இந்த இதை இப்படி இழுங்க, இந்த பக்கத்து இப்படி டிரான்ஸ்பரன்சி ஆகிடும். அதே மாதிரி திருப்பி கன்வெர்ட் டு பிட்மேப் கொடுத்து இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்படி இழுங்க. இப்படி எல்லா பக்கட்டும் இப்படி இதை வந்துடும். இப்போ இதை செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை இப்படி உள்ளே கொண்டு வந்து இப்படி வச்சுட்டோம். சரி, நம்ம கூட தள்ளிக்கலாம்.
இப்படி வச்சுட்டோம். இப்போ வந்து அதே மாதிரியே தான் ஃபர்ஸ்டில் ஒரு பக்கெட்டு. இப்போ இந்த பக்கெட்டு இருந்து டிரான்ஸ்பரன்சி செலக்ட் பண்ணல, செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படி இழுக்கிறேன் மேலே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்படி ஆயிடுச்சு. சரி, அப்போ அதே மாதிரி திருப்பி பிட்மேப்பு போய் கன்வெர்ட் டு பிட்மேப் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இங்கேருந்து அப்படி கீழே வாங்க, இது மிங்கிள் ஆயிடுச்சு, அதாவது டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. அதே மாதிரி கன்வெர்ட் டு பிட்மேப்பு கொடுத்து ஓகே, இங்கேருந்து இப்படி வாங்க, இந்த இடத்துல அப்படி கொடுத்தாச்சு. ரைட், ஓகே. திருப்பி இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான் இது. கொடுத்துட்டு இதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துட்டு அந்த இங்கேருந்து இதோட அப்படி இழுங்க, இழுத்திங்கனாக்கா இந்த பக்கம் டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் ஒரே இது மாதிரி ஊடுருவி ஒரே இமேஜ் மாதிரி இது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது மாதிரி தான் இங்கே டிரான்ஸ்பரன்சிங்கிறது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இது கிடையாது. இவ்வளோ தான், இது மாதிரி தான் டிரான்ஸ்பரன்சி வந்து போடுறது. இதில் மற்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சரி, இப்போ வேணால் இதை வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொடுத்துட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இதாக தெரியும், அதெல்லாம் வேணாம். அதனால் இது எவ்வளோ இருந்துச்சோ அதுலேயே வச்சுக்கோங்க. 100 இருந்துச்சுன்னா 100 கரெக்டாக இது வந்து இந்த இடத்துல எப்படி தெரியும். ஓகே, இது மாதிரி தாங்க, இது மாதிரி தான் ரெண்டு இமேஜை வச்சு ட்ரான்ஸ்பரன்சி பண்ணுறது இது மாதிரி தான். ஓகே, இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபைலில் போங்க, ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் இதையும் கொடுக்கலாம். கண்ட்ரோல் கொடுத்தாலும் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃபாக சேவ் பண்ணிட்டுமான்னு கேட்கும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்க, ஜேபி பாயிண்ட் ஃபைல் அது இல்லை, பாருங்க இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஜேபிஜி பிட்மேப்பு, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுங்க, சும்மா நான் ஒரு பேர் இப்படி கொடுத்துக்கிறேன். ரைட்டு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இன்னொரு விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும், அது வரையில் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இது மாதிரி இன்னொரு விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து இதிலெல்லாம் எதுவும் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, இதில் வந்து இதில் இந்த கலர் இது வேணும்னா மட்டும் மாற்றிக்கோங்க. இல்லை இருக்கேன் ஆர்ஜிபி இருக்கேன், இல்லை கிரேஸ்கல் இருக்கேன், அது சிஎம்ஒய்கே இருக்குங்க, சிஎம்ஒய்கேலே வச்சுக்கோங்க, அதுலேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஆர்ஜிபியும் கொடுத்துக்கலாம். நான் சிஎம்ஒய்கேலே வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு இதை ஓகே கொடுத்துட வேண்டியது தான். ரைட்டு, இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கும். அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன், பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ வந்து இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெருசாக்கி கூட பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த ஜூம் இருக்குது, இதை கொஞ்சம் அப்படி பெருசாக்கி அப்படி பார்க்கலாம். பார்த்தாக்கா ரெண்டு மெர்ஜானது நமக்கு நல்லா தெரியும். சரி, ஓகே. ஓகே, இது மாதிரி தாங்க டிரான்ஸ்பரன்சியை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.